35 லட்சம் ரூபாய் நிதியில் மேம்படுத்தப்பட்ட விருத்தாச்சலம் ராஜவேல் வீதியில் உள்ள தினசரி காய்கனி மார்க்கெட்டின் தற்போதைய நிலைதான் இது. விருத்தாச்சலம் நகரின் மையப்பகுதியான ராஜவேல் வீதியில் 50 சென்ட் இடத்திலான தினசரி காய்கனி மார்க்கெட்டில் 50க்கும் மேற்பட்ட கடைகள் இயங்கி வந்தன. நகர்ப்புறம் மற்றும் கடை வீதிக்கு வரும் மக்கள் தங்களுக்கு தேவையான காய்கறிகள் உள்ளிட்டவற்றை எளிதாக வாங்கி சென்று வந்த நிலையில் இட நெருக்கடி காரணமாக இங்கிருந்த கடைகள் காட்டுக்கூடலூர் சாலை, நந்தவனம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு மாற்றம் செய்யப்பட்டன. 2011 ஆட்சி மாற்றத்திற்கு பின்னர் 35 லட்சம் ரூபாய் செலவில் குடிநீர், மின்சார வசதி, கழிவறை வசதி என அனைத்து அடிப்படை வசதிகளோடு மார்க்கெட் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டது. அப்போது மார்க்கெட்டை டெண்டர் எடுத்தவர்கள் தங்களுக்கு வேண்டியவர்களுக்கு மட்டுமே கடைகளை கொடுத்ததாகவும், அவர்களும் சில காலம் பெயரளவிற்கு கடைகளை நடத்திவிட்டு பின்னர் வாடகை பாக்கி வைத்துவிட்டு அங்கிருந்து வெளியேற தற்போது ஒரே ஒருவர் மட்டுமே அங்கு கடை வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. கடந்த 3 வருடங்களாக மார்க்கெட் வெறிச்சோடி காணப்படுவதோடு இரவில் சமூக விரோதிகளின் கூடாரமாகவும் நகராட்சி துப்புரவு பணியாளர்கள் குப்பை கொட்டும் இடமாகவும் மாறியிருப்பதாக கூறும் அப்பகுதி மக்கள் இதனால் சுகாதார கேடு ஏற்பட்டு நோய் பரவும் அபாயம் ஏற்படுவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். ராஜவேல் வீதி தினசரி காய்கறி மார்க்கெட் இன்றைக்கு கேட்பாரற்று இன்றைக்கு சமூக விரோதிகள் கூடாரமாகவும் குப்பை கிடமாகவும் மாறி வருவது மிகவும் வேதனைக்குரியது, வருத்தத்திற்குரியது. நகரில் தற்போது நிலவும் போக்குவரத்து நெரிசலில் நாள்தோறும் மணிமுத்தாற்று பாலத்தை கடந்து காட்டுக்கூடலூர் சாலையில் இயங்கி வரும் தினசரி காய்கறி மார்க்கெட்டிற்கு சென்று வருவது சிரமமாக உள்ளதாக கூறும் மக்கள் இயங்காமல் கிடக்கும் தினசரி காய்கறி மார்க்கெட் பகுதியை நகராட்சி நிர்வாகம் சீரமைத்து விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். அரசின் நிதி வீணாக்கப்பட்டு கிடக்கும் இந்த மார்க்கெட் மீண்டும் பொலிவு பெற வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இந்த மார்க்கெட்டை இன்றைக்கு இயங்கச் செய்வதன் மூலம் இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் பயனடைவார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.